ஈன்ற தாய் தந்தை முதற் கன்னி சுத்தர் திருவடிகளை வணங்கி உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அகில உலக வேளாள் மக்கள் கட்சியினுடைய கொற்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக தங்களுக்கு பழந்தமிழர்கள் போல் இன்றும் கோவில் கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருப்பதை காணொளி மூலமாக தங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கின்றோம். இது தூத்துக்குடி மாவட்டம், இந்தியாவில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சேர்ந்த உவரி சுயம்புலிங்க சாமி கோயிலை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அங்கே தெப்பக்குளத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் தெப்பக்குளம் சதுரமாக கட்டப்பட்டு படிக்கட்டுக்கு என்றே தனியாக ஒரு வழியை உருவாக்கி ஒரு வித்தியாசமாக இந்த தெப்பக்குளம் இருக்கிறது. அங்கேருந்து அப்படியே நாம் சென்றால் திருப்பணி நடந்து கொண்டிருக்கின்றது. பழந்தமிழர்கள் போல் இன்றும் கோவில் கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருப்பதை காணொளியில் பார்க்கலாம். பெரிய பெரிய கிரெயினை வைத்து கல்லை எடுத்து சென்று கொண்டிருக்கிற காட்சிகளையும் இந்த காணொளியில் நீங்கள் தொடர்ச்சியோடு பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த கடற்கரை சாலையை சீர் செய்து அங்கே மக்கள் வருவதற்கான வழிகளையும் சீர் செய்து அந்த பழந்தமிழர்கள் போல் கடற்கரையை ஒட்டிய கல் மண்டபத்தை அமைத்திருக்கின்றார்கள். பழந்தமிழர் போல் இன்றும் அந்த கடற்கரையை பாருங்கள், கல் மண்டபத்தை அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள். இங்கே அந்த திருப்பணி நடக்கக்கூடிய கிரெயினை பாருங்கள், உயரமாக இருக்கிறது. கோயிலுடைய கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கின்றது. ராஜகோபுரம் என்று கூறுவார்கள். அந்த கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது நாம் கடற்கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த கடற்கரையில் கல் மண்டபங்கள் அவர்கள் முறையாக செய்திருக்கின்றார்கள். இங்கே தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது தங்களுக்கு தெரியும், அந்த கல் மண்டபங்கள் பழந்தமிழர்கள் போல இப்பொழுதும் 2021 நூற்றாண்டிலும் அந்த கல் மண்டபத்தை அவர்கள் கட்டியிருக்கின்றார்கள். இப்பொழுது தூரத்திலிருந்து பாருங்கள், திருப்பணி ராஜகோபுரத்தில் திருப்பணி வேலைகள் நடைபெறுகிறது. இங்கு மக்கள் வந்து செல்வதற்குரிய வசதிகளையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் அந்த மண்டபத்தை தற்பொழுது கெட்டி கொண்டிருக்கக்கூடிய கடற்கரையை ஒட்டி கெட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த கல் மண்டபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இன்றும் பழந்தமிழர் போல் அதே கல்லை வைத்து கற்களை பாறையிலிருந்து எடுத்து இந்த மண்டபம் கட்டியிருக்கின்றார்கள். பாருங்கள், இது கல் மண்டபம். அந்த மண்டபத்தில் தூணை எழுப்பி தூணுடைய காணரை பாருங்கள், ஒவ்வொரு கல்லாக அடுக்கி வைத்திருக்கின்றார்கள். பழந்தமிழர் போல அந்த தமிழருடைய கல் தச்சர்கள் என்றும் உயிர்ப்போடு பணி செய்து கொண்டிருக்காங்க. இந்த 3 மண்டபத்தையும் பாருங்கள். இந்த மண்டபத்திலிருந்து இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரு மண்டபம் அமைத்து இது மத்தியில் இந்த மண்டபத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த காட்சி கண்கொள்ளா காட்சி. கடற்கரையில் ஒட்டி இது அமைந்திருக்கின்றது. இந்த மண்டபத்தை பாருங்கள். அந்த 3 மண்டபத்தின் உடைய நடுப்பகுதியில் நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பக்கமும் தெற்கு பக்கமும் மண்டபம் இருக்கிறது. இது தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபம். திருப்பி நாம் வந்து சென்ற இந்த மண்டபத்தை பார்க்கின்றோம். மேலும் உவரி சுயம்புலிங்க சாமி கடற்கரையை ஒட்டியுள்ள இந்த மண்டபம் பிரசித்தி பெற்ற ஒரு மண்டபமாகும். இப்பொழுதுதான் அவர்கள் பழந்தமிழர்கள் கலைகள் இன்னும் பட்டு போகவில்லை, பார்க்கதை உணர்த்துகிறது உவரி சுயம்புலிங்க சாமி கோயில் கடற்கரை வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சிவலிங்க கல் மண்டபம். இந்த மண்டபம் சிவலிங்க கல் மண்டபம் என்று நாம் ஏன் அழைக்கின்றோம் என்றால், இங்கே மேலே இந்த மண்டபத்திற்கு உச்சியை நன்கு கூர்ந்து கவனியுங்கள். அங்கே சிவலிங்கம் இருக்கிறது. சிவலிங்கத்திற்கு கீழே தான் இந்த மண்டபத்தை அமைத்திருக்கின்றார்கள். ஆகவே இதற்கு சிவலிங்க கல் மண்டபம் என்று பெயர் சூட்டினால் அதற்கு பொருத்தமாக இருக்கும். மேலும் இங்கே கடற்கரையிலிருந்து அவர்கள் பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் குளித்து கொண்டும் விளையாடி கொண்டும் இருக்கின்றார்கள். இந்த கடல் தண்ணி இந்த கல் மண்டபத்தையும் கோயிலையும் அரித்துவிடக்கூடாது என்பதற்காகவே கடற்கரையை ஒட்டி அவர்கள் ஒரு
கல்களால் அமைத்திருக்கிற இந்த மண்டபத்தை பாருங்கள். 3 மண்டபங்களையும் நீங்கள் ஒன்று சேர பார்க்கக்கூடிய காட்சி இது. இங்கே ஒரு மண்டபம், தென்பக்க மண்டபம், வடபக்க மண்டபம், மத்திய மண்டபம். இந்த 3 கல் மண்டபங்கள் தற்பொழுதும் அந்த பழந்தமிழர்கள் போல் கல் தச்சர்களால் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை தூரத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது தான் அந்த 3 மண்டபங்களையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த 3 மண்டபங்களை பாருங்கள். இங்கே ஒரு மண்டபம், அங்கே ஒரு இது சிவலிங்கம் மேலே இருக்கிற சிவலிங்க மண்டபம் தென்பக்கமும் வடக்கு பக்கமும் தென்பக்கம் ஒரு மண்டபம் இருக்கிறது. இந்த மண்டபத்தை சிவலிங்க மண்டபம் என்றே நாம் சொல்லலாம். ஏனென்றால் பாருங்கள், இந்த பக்கமும் ஒரு மண்டபம் இருக்குது, அந்த பக்கமும் ஒரு மண்டபம், மத்தியில் அப்பொழுது பார்த்த மண்டபம் இருக்குது. இது வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய மண்டபத்தின் மேல்தான் சிவலிங்கத்தை வைத்து அதற்கு கீழே மண்டபம் அமைத்திருக்கின்றார்கள். மண்டபத்தின் மேலே கலசம் வைக்கவில்லை. பழந்தமிழர்கள் நெறியானது இறை வழிபாட்டை விட மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது தான். படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்றியில், நடமாடும் கோயில் நம்பருக்கு அங்காகா என்ற திருமந்திரத்தின்படி மனிதனுக்கு சேவை செய்தால் அது இறைவனை போய் சேரும் என்பதற்காகவே கடற்கரையை ஒட்டியே அந்த மண்டபத்தின் மேலே சிவலிங்கம் வைத்திருக்கிறார்கள். அந்த மண்டபத்துக்கு கீழே அனைவரும் அமர்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் கருவறைக்குள்ளே தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் செல்ல முடியாதால் இங்கே அமர்ந்து கருவறை மாதிரி அமர்ந்து இளைப்பாரி சக்தியை பெற்று முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று இந்த பணி செய்திருக்கின்றார்கள். ஆகவே உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களும் வேளாளர்களும் உலக மக்களும் இந்தியாவுக்கு வரும் பொழுது தமிழ்நாட்டிற்கு வந்தால் இந்த உவரி சுயம்புலிங்க சாமி இருக்கக்கூடிய உவரி கடற்கரையையும் அங்கே இருக்கக்கூடிய 3 மண்டபங்களையும் தற்பொழுது அங்கே பார்த்து மகிழுங்கள்.